எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா கோல்டும் சில்வரும் எப்படி மூவ் ஆகுதுன்னு சார்ட்டுகளில் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது இன்னொரு விஷயம், நிறைய காலம் வீடியோ போடல. ஒன்று, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு உடம்பு கொஞ்சம் ஒத்துழைக்குது இல்லை, எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தொடர்ந்து வீடியோ போடலாமல் இருக்குது. ஏன்னா நான் பர்சனலாக போகலை, பட் ஸோ அதனால தான் நான் வீடியோ போடுறேன். ஆனால் நீங்கள் எனி டைம் என்கிட்ட கேள்விகள் வைக்கலாம், நான் பார்த்து கொண்டு தான் இருப்பேன். நீங்கள் எனக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ, ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, இல்லாட்டி எந்த ஒப்பீனியன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனக்கு யூடியூப்பில் வந்து போஸ்ட்டில் வந்து நீங்கள் போடலாம், நான் அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லுவேன். மற்றது இன்னொரு விஷயம், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஷார்ட் டேர்மாக கை வைக்க வேணாம். லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறார்கள் மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் எப்பயுமே அடுத்த 10 வருஷத்துக்கு எந்த ஒப்பீனியன் படி கோல்டு தான் புலிஷாக இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணிக்கல. ஸோ அதனால் நானும் மாதம் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கேன். மற்றது நான் வீடியோ ஏற்றாட்டி நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்னால் ஏற்ற முடியாமல் இருந்தாலும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுவேன்டா போன வீடியோவில் பேசின விஷயங்கள் மாறினா. ஸோ அதனால் உங்களுக்கு டவுட் இருந்தால் போன வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிரும். ஸ்டில் ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு மெசேஜ் போடலாம். மெசேஜ்னா போஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் கமெண்ட் இல்லாட்டி பழைய வீடியோக்குள்ள எல்லாம் கமெண்ட் போட்டிங்கன்னா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன், எந்த ஒப்பீனியனை சொல்லுவேன். பட் இதெல்லாம் எந்த ஒப்பீனியன் தான், இதெல்லாம் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை. இது எந்த ஒப்பீனியன், ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நீங்கள் கேட்கலாம், சொல்லலாம். நீங்கள் அதை வச்சு நீங்களும் யோசித்து நீங்கள் முடிவுகள் எடுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி லாங் டேர்மாக நான் சொன்னான் கோல்டு வந்து நல்ல புலிஷாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கீழே இங்கே வர்றதுக்கு மட்டும் சான்ஸ் இருக்குது. அதாவது 3000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு, 3500 $3,000 வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ வருமா இல்லாட்டி கொஞ்சம் 6500 போய் மேலே திருப்பி வருமான்னு தான் கேள்வி. இப்போ எனக்கு தெரியும் பெரிய புல்பேக் வர சான்ஸ் இருக்குது, அது இப்போயா இல்லாட்டி பிறகான்னு. ஆனால் எந்த ஒப்பீனியன் படி எனக்கு தெரிஞ்சு கோல்டு மேலே போய் 6500 போய்த்தான் வருமென்று நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்தாலும் எனக்கு அது பெரிய ஆச்சரியத்தை கொடுக்காது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ஏன்னா நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, ஓகே எனக்கு தெரியும் 10 வருஷத்தில் கோல்டு இப்போ இருக்கிற ப்ரைஸை விட 16,000 அப்படி அதுக்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் நான் மாதம் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கேன். மற்றது நான் வேறு சார்ட்டுகள் பார்க்கும்போதும் எனக்கு அந்த சார்ட்டுகள் என்ன சொல்லுதுண்டா, நீ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர்ன்ட்டு. அந்த சார்ட் எனக்கு இப்போ மாறி சொல்லுது, ஓகே ஸ்டாக் மார்க்கெட் இப்போ புலிஷ் ஆக போகுது, க்ரோத் ஆக போகுது, எக்கனாமிக் க்ரோ ஆக போகுது அப்படின்ற எனக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும்போது நான் இதை மாற்ற நினைப்பேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு மாற்றுறதுக்கு எந்த சிக்னலும் வேற இல்லை. ஸோ அதனால் கோல்டு தான் ஸ்டில் புலிஷாக இருக்குது. ஸோ நான் நியர்லி 8-10 சார்ட் பார்ப்பேன். ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு சார்ட்டும் இன்னும் கொடுக்கல. அதாவது கோல்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணிக்கல பெரிஷ் ஆக போகுதுன்ட்டு. கோல்டு புல் பேக் ஆகலாம் இங்கே வரைக்கும். ஸோ அதனால் கோல்டு 16,000 போக பண்ணுறதுக்காக கீழே வராது அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ இது வந்து இன்வெஸ்டிங், இதுக்கு தான் நான் 1 month சார்ட் பார்க்குறேன். ஸோ அதனால நான் இதை ப்ரைஸை பற்றி கவலைப்படுறது இல்லை, மாதம் வாங்கிக்கொண்டிருப்பேன். ஸோ ட்ரேடிங்கன்னா நான் அது டெய்லி சார்ட் பார்த்து சொல்லுவேன். ஸோ அதுக்கு நான் பிறகு வாரேன், நான் ஃபஸ்ட்டாக லாங் டேர்முக்கு போயிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஓவர் எப்படி போகுது அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மாதம் கொஞ்சம் வாங்க. உண்மையாக என்ன பொறுத்தவரை கோல்டெல்லாம் 2,000-2,500 இல்லாட்டி ஈவன் 3,000 கீழே வந்தாலே என்னை பொறுத்தவரை வாங்குறது நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் அதனால் நம்ம இங்கே வரும்னு சொல்ல முடியாது. இப்போ நான் இதில் சொல்கிறதுக்காக 100% இங்கே வரும், 3,000 வரும் இல்லாட்டி 3,000 அந்த பின் பாயிண்ட் பண்ண முடியாது. அதையும் பின் பாயிண்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் மாதம் வாங்குறதால ஓகே. இப்போ சும்மா சொல்லுவேன், நான் இப்போ எப்போ இது தொடங்கின சேனல் அக்டோபர் மாதம். ஸோ இந்த மாதம் இதில் வாங்கியிருப்பீங்க, அப்புறம் இங்கே வாங்கியிருப்பீங்க, அப்புறம் இங்கே வாங்கியிருப்பீங்க. ஸோ உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ பெருசாக நீங்கள் மைனஸில் இருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி குறிப்பிட்ட தொகையை மாதம் வாங்கினீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, மற்ற மிஸ் அவுட்டும் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஃபோமோ வராது, ஐயோ. ஏன்னா நீங்கள் இங்கே வேறு மட்டும் பார்த்து கொண்டு இருந்தீங்கண்டா, ஓகே 3,000-3,500 வாங்குவோம் வேண்டாம், ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருப்பீங்க. ஸோ வேறு ரெகுலர் நீங்கள் யோசிப்பீங்க, ஐயோ மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஹெடேக் இல்லாமல் எடுக்கிறதுக்குண்டா நீங்கள் மாதம் வாங்குங்க. ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனீங்கன்னா நீங்கள் எதையும் யோசிக்க தேவையில்லை. ஓகே இதுதான் சிஸ்டம், அந்த ரூலை ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஸோ மாதம் வாங்க. எப்போ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் புலிஷ் ஆகுது, கோல்டு பெரிஷ் ஆக போகுதுன்னு சிக்னல் வருதோ அப்போ நீங்கள் கோல்டில் கொஞ்சம் வித்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்றலாம். சரி இல்லாட்டி சும்மா சொல்லுமே, ஓகே கோல்டு வந்து மைனஸில் இருக்குது, ஸோ ஆனால் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட்டுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்து செய்யலாம். ஆனால் இப்போதைக்கு கோல்டு தான் புலிஷாக இருக்கும். அதுதான் என் ஒப்பீனியன். ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது ஏன் கோல்டு விழுதுண்டா, இப்போ ஈரான் போர் காரணமாக
ஏன்னா ஈரான் வார் வந்ததில் ஆயில் கூட ஏற தொடங்கிச்சு. ஸோ ஆயில் ஏறுறதால எல்லாரும் இன்ஃப்ளேஷன் வருமென்று சொன்னாங்க. ஓகே, அப்போ ஏன் கோல்டு ஏறணும் இன்ஃப்ளேஷன் வருதுண்டா? ஏன் இறங்குதுண்டா எந்த ஒப்பீனியன் படி இப்போ இன்ஃப்ளேஷன் நாளைக்கு வந்தாலோ இல்லாட்டி ஆயில் வந்து நிறைய காலம் மேலே இருந்தாலோ என்ன நடக்கும்? எக்கனமி வந்து இதாயிரும். ஏன்னா டிமாண்ட் இறங்க தொடங்கிடும். ஏற்கனவே எக்கனமியில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ ஆயில் ஏற தொடங்கினா டிமாண்ட் இறங்க தொடங்கும். ஏன்னா மக்கள் வந்து செலவழிக்க இயலாது. இப்போ ரஷ்யா போகிற வரைக்குள்ள கோவிட்டுக்கு கவர்மெண்ட் நிறைய காசு கொடுத்து நிறைய காசை பிரிண்ட் பண்ணி என்றதால மக்கள்கிட்ட காசு இருந்து செலவழிச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சேவிங் ரேட்ஸ்லாம் நல்லா இறங்கி இருக்கு மக்கள்கிட்ட. எனக்கு இந்திய நாடுகளை தெரியாது ஸ்ரீலங்காவை பற்றி, பட் இங்கே யூகே இல்லாட்டி வெஸ்டில் அதனால் டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் செலவழிக்கிறத குறைப்பாங்க, டிமாண்ட் இறங்கும். அப்போ கம்பெனிகளுக்கு வந்து பெருசாக சேல்ஸ் வராது. அப்போ எக்கனாமி டவுன் ஆகும், மார்க்கெட்டும் விழும். ஸோ அப்போ மார்க்கெட் விழுந்தால் நான் முந்தைய சொல்லியிருக்கேன், மார்க்கெட் விழுந்தால் என்ன நடக்கும்? எல்லாம் விழும். ஸ்டாக் மார்க்கெட் விழும், கோல்டு விழும். ஆனால் கோல்டு விழுகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும். பிறகு கோல்டு விழுந்து மார்க்கெட் விளைக்கிற கோல்டும் விழுந்துச்சுன்னா பிறகு ஃபெடரல் ரிசர்வ் என்ன செய்கிறான், ஃபெடரல் ரிசர்வ் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறான்ற பொறுத்து தான் கோல்டு எப்படி ஏற போகுது இறங்க போகுதுன்ற விஷயமே இருக்குது. ஆனால் என்ன பொறுத்தவரை ஃபெடரல் ரிசர்வ் நல்லா பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கோல்டு வரும். ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்படுத்தாது. எக்கனமி கிராஷ் ஆக போகுது, ஆயில் ப்ரைஸ் இவ்வளோ தூரத்துக்கு நிறைய காலம் இருந்தால் எக்கனமி கிராஷ் ஆக மார்க்கெட் விழுமன்றதுக்காக கோல்டும் சேர்ந்து விழுந்து கொண்டிருக்கு. ஸோ அதனால தான் கோல்டு. ஸோ அதனால எங்களுக்கு தெரியாது இந்த போர் எப்படி போகும். இப்போ இவங்க ஓகே போர் நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க அமெரிக்கா. வரலாற்றில் எந்த நாடுமே போர் நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணாது அன்லஸ் அந்த நாடு தோத்தா தான் போர் நிறுத்தத்துக்கு கேட்பாங்க. இப்போ நானும் இன்னொருத்தரும் சண்டை பிடிக்கிறோம். நான் இப்போ அவனை வெளுக்கிறேன்டா அடிக்கிறேன்டா நான் கேட்க மாட்டேன். ஓகே நிப்பாட்டுவோம்ண்டு நல்ல வேணும் ரீசனபிளானு கேட்பான். ஓகே இப்போ அவன் ரொம்ப அடி வாங்குறான் விடுவோம். ஆனால் அமெரிக்காலாம் அந்தளவு நல்லவன் இல்லை. இல்லாட்டி நான் அடி வாங்கினா தான் கேட்பேன். ஐயோ எப்போதும் மிஸ் ஓகே விட்டுருவோம், பிறகு பார்ப்போம் மாட்டேன். என்ன பிறகு நான் போய் திருப்பி நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பு ஏற்றிட்டு வரலாமாண்டா ஆயுதங்களை ப்ரிப்பேர் பண்ணி வரலாமான். ஸோ இப்போ ஈரான் அதுக்கு என்ன சொல்லுது, ஈரான் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுது வச்சு தான் அடுத்தது இருக்குது. ஆனால் இதெல்லாம் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் பெரிய ஆக்களுக்கு தெரியும், பெரிய ஆக்களுக்குண்டா இன்சைடர்ஸுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது, எங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா எங்களை குழப்பறதுக்கு நியூஸில் 1000 கதை சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்பல அதை என்ன பொறுத்தவரை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால தான் எப்பயும் சொல்லுவேன், ட்ரேடு வரும்போதோ எப்பயும் நாங்கள் பொட்டத்தில் வர முடியாது, டொப்பில் வெளியே வர முடியாது. ஏன்னா எப்பயுமே நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சார்ட்டுகளை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வர முடியும், கொஞ்சம் லேட்டாக தான் வெளியே வர முடியும். அன்லஸ் உங்களுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் அது செய்யலாம். உங்களுக்கு ஓகே மோடிஜி உங்களோட ஃப்ரெண்டாக இருந்தால் இல்லாட்டி ட்ரம்ப் வந்து உங்களோட ஃப்ரெண்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தால் பரவாயில்ல. அப்போ உங்களுக்கு சொல்லிடுவார், ஓகே நான் எடுத்தேன் இப்படி தான் சொல்கிறாங்க எல்லாம் சொல்லிடுவார். என்ன எல்லாமே மக்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது. நான் என்ன பொறுத்தவரை மாதம் வாங்குவேன். ஸோ அதனால் போகிற பற்றி கூட யோசிக்க தேவையில்ல. அது எங்கள்கிட்ட கையில் இல்லை, அது என்ன மாதிரி இது வேறுமென்ட்ருக்கு. சும்மா யூடியூப்பில் வீடியோ பார்த்தா அது இப்படி ஆகணும் பிடிச்சி அதெல்லாம் கதை விடுங்க. அதெல்லாம் ஒருத்தருக்கும் தெரியாது. யூடியூப்பில் வந்து பேசுகிற ஒருத்தருக்கும் போகிற பற்றி தெரியாது. சிம்பிள் சரியா? அதாவது சொல்லுவாங்கள்ல அது இது அதெல்லாம் சும்மா மண்டைய குழப்புற வேலை. ஸோ அப்படி போகிற பற்றி தெரிஞ்சால் யூடியூப்பில் இருந்து கதை அடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஒருத்தனுக்கும் தெரியாது. யூடியூப்லேருந்து வந்து கதை சொல்கிற ஒருத்தனுக்கும் போகிறப்ப முடியும் என்ன நடக்கும் இதுன்னு ஒருத்தனுக்கும் தெரியாது. சும்மா உங்கள் மண்டையை குழப்பி கொண்டிருப்பாங்க. அதனால் இந்த யூடியூப்பில் போகிற பற்றி பார்க்குறது அதெல்லாம் பார்க்குறது என்ன பொறுத்தவரை வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்ன பொறுத்தவரை நான் அப்படி தான் பண்ணுறது. இது ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை, நான் என்ன செய்கிறேன்றோ அதை சொல்கிறேன். ஸோ அதுதான் லாங் டேர்மான ஆக்களுக்கு. இப்போ ஷார்ட் டேர்மாக பார்க்க போனால் ஸோ கோல்டை பார்த்தீங்கன்னா அன்றைக்கு விழுந்துச்சு, திருப்பி வேற தொடங்கிச்சு, பிறகு இந்த ஓர் வேறு திருப்பி இறங்குது. ஓகே நான் கோல்டை பார்க்குறேன், சில்வர்ன்றது இங்கே பிறகு வரேன். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சா அடுத்த ட்ரெண்ட் லைன் இங்கே தான் வரும். அதாவது 3500 நான் சொன்ன மாதிரி இப்போயே வர தொடங்கிடும். ஓகே ஸோ அது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் இந்த மூவிட டார்கெட் ரேஞ்சை பார்த்தேன். அதாவது இது எப்படி பார்த்தேன்னு சொன்னால் நான் வளமையாக முந்தி பார்க்குற மாதிரி ஃபெபினாச்சி எக்ஸ்டென்ஷன் வச்சு இங்கே இந்த டாப்பில் இருந்து இந்த மூவ் பிறகு இந்த புல் பேக் எங்களுக்கு டார்கெட் வந்து 4200 கொடுத்துருக்கு. அது வந்து ரீச் ஆகிடுச்சு, இப்போ மேலே ஏறி கொண்டிருக்கு. ஸோ அது ஒரு விஷயம். ஓகே அடுத்தது இன்னொரு விஷயம்னு சொன்னால் மூவிங் ஆவரேஜ் படி பார்த்தா இது 50 டே மூவிங் ஆவரேஜ் இந்த பச்சை கலரில் இருக்கிறது, இந்த ஆரேஞ்ச் கலரில் இருக்கிறது 200 டே மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ எங்களுக்கு ஒன்று வந்து இந்த ஃபெபினாச்சி எக்ஸ்டென்ஷனில் டார்கெட்டை ரீச் ஆகிடுச்சு, இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்குது,
மற்றது 200 டே மூவிங் அவரேஜ்லையும் சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் இப்போ மூவிங் அவரேஜ் எடுத்துட்டேன். நான் அதை பெருசாக பார்க்குறது இல்லை, பெருசாக நான் இது பண்ணுறேன். நான் நார்மலாக எனக்கு மூவிங் அவரேஜ் வந்து அது வந்து எந்த இண்டிகேட்டரும் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ராயிங் வரைகிறது, மற்றது இந்த இதுதான். இது கன்ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு என்ன வேணுமெண்டா இன்னொரு ஹையர் லோ க்ரியேட் பண்ணி இதில் பிரேக் அவுட் ஆகி போகணும். இப்போ சும்மா இப்படி வந்து போகணும். மற்றது இந்த விவேப்பை உடைச்சிட்டு போகணும். ஏன்னா இந்த இதுலேருந்து தொடங்குலேருந்து நான் விவேப் போட்டிருக்கேன், இதுலேருந்து போடலாம். பட் இந்த மூவுக்கு விவேப் போட்டால் இந்த விவேப்பை உடைச்சிட்டு மேலே போய் சப்போர்ட் எடுத்து போகணும். ஸோ அதனால் இப்போதைக்கு ஷார்ட் டேர்மாக எந்த இதுவும் இல்லை. என்னை பொறுத்தவரை ஷார்ட் டேர்மாக போட்டமாயிட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நாளைக்கு திருப்பி பெரிய யுத்தம் வந்து இவங்க இப்போ என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட்டுக்கு சொல்கிறாங்க, ஓகே இது சீஸ்ஃபயருக்கு போய் ட்ரை பண்ணுறோம் அப்படி இப்படின்றாங்க. இப்போ நாளைக்கு அதை சொதப்பி ஏதாவது நடந்தால் கோல்டு திருப்பி வர வேண்டாம். ஆயில் நல்லா 2-3 மாதம் ஆயில் வந்து 120 100 அப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட்டால் தாங்க முடியாது, எக்கனாமியால் தாங்க முடியாது. ஸோ மார்க்கெட் கரெக்ட் ஆகும், நல்லா கரெக்ட் ஆகும். அப்போ கோல்டும் கரெக்ட் ஆகும். ஏன்டா டாலர் வந்து டிமாண்ட் ஏறதால டாலர் ஏறும். ஏன்னா வேறு நாடுகளுக்கு வந்து ஆயில் வாங்குறதுக்கோ இது வாங்குறதுக்கு டாலர் தேவை. ஸோ ஏன்னா இப்போ டாலரில் தான் நீங்கள் ஆயில் என்ன தான் சொன்னாலும் டாலரில் தான் நிறைய சாமான் வாங்கணும். ஏன்னா அது தான் ரிசர்வ் கரன்சியாக இருக்குது. ஸோ அதனால் டாலர் தேவைப்படுறதால மற்ற நாடுகள் அசட்டுகளை விற்கும். ஸோ அதனால் கோல்டும் இறங்கும். ஸோ அதனால் எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஷார்ட் டேர்மாக இப்போதைக்கு ட்ரேட் போகாமல் இருக்கிறது நல்ல ஸ்டில். ஸோ அதனால் ஷார்ட் டேர்மாக போகாதீங்க. அப்புறம் என்ன மாதிரி போகுதுன்னு பார்ப்போம். இல்லாட்டி வெயிட் பண்ணி இப்படி போக சான்ஸ் இருக்குது. சைட் வைஸ் நிறைய காலம் இந்த இதுக்குள்ளே இங்கேன்னு போகும். அதே மாதிரி சில்வரும் இதை உடைச்சிட்டு போகணும். அப்புறம் மேலே வந்து இந்த ஆங்கர் வியூ உடைச்சி சப்போர்ட் எடுத்து போனால் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்னை பொறுத்தவரை எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லா. ஸோ அதான் ஷார்ட் டேர்மாக நான் என்ன இது நீங்கள் ட்ரேட் போகிறோட போகலாம். இங்கேயும் இப்போயும் ட்ரேட் போகலாம். ஆனால் ஹை ப்ராபபிலிட்டியாக என்னை பொறுத்தவரை ஒரே ட்ரேட் போகிறத விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது போகிறது நல்ல, இல்லாட்டி சும்மா இருக்கிறது நல்ல. லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணிக்கொண்டு. ஸோ அதான் ஷார்ட் டேர்முக்கு இப்போதைக்கு கை வைக்காமல் இருக்கிறது நல்லா. லாங் டேர்முக்கு நான் சொல்லிட்டேன். எந்த டார்கெட் அவ்வளோதான் 16,000 மினிமம் 16,000 அப்படி போகும். இந்த ரேஞ்சுக்கு 16,000 to 20,000 போகும் லாங் டேர்மாக 10 இயர்ஸுக்கு. ஸோ அதனால் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஃபார்மை பண்ணாதீங்க. இறங்க போகுதா இல்லாட்டி இது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு வெயிட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணால் அது இங்கே வெயிட் பண்ணால் இங்கே வந்துட்டு போயிடும். யாராலையும் கணிக்க முடியாது சரியா ஸோ அதனால் மாதம் உங்களால் முடிஞ்ச இதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச இதை நீங்கள் உடனடியாக பணக்காரணும்னு நினச்சிங்கண்டா ஓகே கோல்டு இங்கே போகுது இருக்கிற எல்லா காசையும் போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பெரிய பிள்ளை விடுறீங்க. அது உங்களுக்கு பெரிய இழப்பை கொடுக்கும். நான் இன்றைக்கு இவ்வளவு சொல்கிறதுக்கு காரணம் நான் நேற்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொடங்கி வந்து சொல்லலை. எனக்கு எவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. எந்த அனுபவத்தில் நான் எல்லா பாடும் பட்டிருக்கேன், எவ்வளோ காசில் வந்துருக்கிறேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு இந்த அனுபவங்கள் வந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு அனுபவம் வந்தால் தான் அது உங்களுக்கு புரியும். பட் ஏன்னா எந்த கடமை வந்து நான் சொல்கிறது, நீங்கள் கேட்காது உங்களோட விருப்பம். ஆனால் லாங் டேர்மாக எந்த கவலையும் பட தேவையில்லை. உங்களுக்கு அந்த காசு இப்போதைக்கு தேவையில்லை, 5 வருஷத்துக்கு தேவையில்லை, 10 வருஷத்துக்கு தேவையில்லை. அது இந்த ரிட்டையர்மெண்ட் மாதிரிண்டா நீங்கள் தாராளமாக கோல்டு இன்வெஸ்ட். ஏன்னா கோல்டு வந்து லாங் டேர்மாக உங்களை கைவிடாது. 2000 வருஷமா 3000 வருஷமா கோல்டு அப்படி கைவிடையில. ஸோ நாளைக்கு கைவிடுமான்னு கேட்டால் ஐ டோன்ட் பிலீவ். இப்போ நீங்கள் 2000-3000 வருஷமா ஒரு விஷயம் அது கைவிடாமல் இருக்கணும், நாளைக்கு கைவிடுமாண்டா அது வந்து எங்களோட கையில் இல்லை, அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஹிஸ்ட்ரி எடுக்கும் பார்க்கும்போது கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களை கைவே விட்டுருக்காது. அவ்வளோதான் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. மற்றது நீங்கள் இந்த வீடியோ இந்த சேனலில் பார்க்குறாக்கள் நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் ஓகே நான் செய்கிறது சரியா, இல்லாட்டி உங்களுக்கு எப்படி அது போய் சேருது. நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. எது இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக சொல்லாமல் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ கமெண்ட்டில் போடுங்க முடிஞ்சால். மற்ற இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.